மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 2021 ஆண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா முதலமைச்சர் சொல்றார். உண்மையா பொய் தானே? ஒரு 10% அறிவிப்பை நிறைவேற்றப்பட்டு விட்டு இன்றைக்கு 98% திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதா என்ற பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுப்பீங்களா? 525 அறிவிப்பில் முக்கியமான அறிவிப்பு, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய தொழிலாளருக்கு 150 நாள் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்பட்டு சொன்னாங்க. பொய். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வு கொடுத்தாங்களா? சம்பளம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, அவள் பணி செய்த காலத்திற்கு சரியான முறையில் ஊதியம் கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல. அதை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி டெல்லியில பேசி போராடி வாதாடி அதிமுக கட்சி அந்த ஏழை 100 நாள் திட்டத்திலே பணிபுரிந்த தொழிலாளிக்கு பணத்தை பெற்று தந்த கட்சி அதிமுக கட்சி. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? நீட் ரத்து ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவ செல்வங்கள் வங்கியில வாங்கிய கடன், கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? எதுவுமே இல்ல. அத்தனை பொய் தானே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இது கிராமம் சூழ்ந்த பகுதி, இதெல்லாம் பிரதான தொழில் விவசாயம். அதுதானே. நானும் ஒரு விவசாயி. பார்க்கும் போது விவசாயம் என்றாலே அதுக்கு ஒரு அடையாளம், பெருமை. எவருக்கும் கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட விவசாய பெருமக்கள் நிறைந்த கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி விவசாய தொழிலாளி, விவசாய தொழிலாளி அப்படி இருவரு மக்கள் நிறைந்த இந்த பகுதியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அங்க விவசாயிகள் பங்களிப்போடு அந்த குடிமராமத்து திட்டத்தில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயிகள் இலவசமா அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் ஏரியிலே சேமித்து அந்த நிலத்தடி நீர் உயர்வதற்கு அதிமுக அரசு வழிவகை செய்தது. அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க விடியா திமுக அரசு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் குடிமராமத்து திட்டம் விவசாய பங்களிப்பு போல நிறைவேற்றப்படும். அதே போல விவசாயிகள் பயன்படுத்துகின்ற மின் மோட்டார் எந்த நேரத்தில் சென்றாலும் அந்த மின் மோட்டார் இயக்கலாம். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். வறட்சி விவசாயிக்கு நிவாரணம், புயல் வெள்ளம் விவசாயியுடைய பயிர் சேதமடைஞ்சா நிவாரணம். இப்படி விவசாயிகளை பாதுகாக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. விவசாய தொழிலாளி இரவென்று பகலென்று பாராம வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாய தொழிலாளி. அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதும் அம்மா இருக்கின்ற பொழுதும் அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலையிலா கறவை மாடு, விலையிலா ஆடுகள் கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டத்தை கொண்டாந்தோம். இந்த கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் இருந்த முதியோருக்கு 500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கி வந்த முதியோர் தொகை அம்மா 1000 ரூபாய் உயர்த்தினாங்க. அம்மாவுடைய அரசு ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அந்த முதியோர்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு டிஆர்பி தொழில்துறை மந்திரி டிஆர்பி ராஜா பேசுறார்.
இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் வளம் பெருகியது, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது. மாண்புமிகு அம்மா 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினோம். 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். சுமார் 304 தொழிற்சாலை வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். பெரும்பாலான தொழிற்சாலைகள் நிறைவு பெற்று பயன்பாட்டை கொண்டாந்தோம். பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை பெருகி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்குது. அதுவும் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு பயணம் போகும்போது வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார். அதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 52 மாத காலத்தில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கல. 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டன. அதுல 32 லட்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்று வரை அவர் வெளிநாடு செல்கின்ற வரை 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு தகவலை சொன்னார். ஆனா 32 லட்சம் பேர் 77%, 25 லட்சம் பேர் கிடைச்சிருக்கணும். கிருஷ்ணராயபுரத்தில் வேலை கிடைச்சதா? அப்படின்னா பொய்யா தானே வெளியிட்டு இருக்காரு. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி இளைஞர்களை குழப்பி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். ஆனா விடியா திமுக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு பதிலாக தொழில் முதலீடு செய்ய வெளிநாடு போனார் இன்றைய முதலமைச்சர். ஆக 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த கரூர் மாவட்டம் இல்ல, தமிழ்நாட்டிலேயே எந்த பகுதியிலும் வேலை கிடைக்கல, முழுமையா வேலை கிடைக்கல. அவர் சொன்ன தகவல் தவறான தகவல், பொய்யான தகவல். இளைஞர்களை மாணவர்களை ஏமாற்றிய முதலமைச்சருக்கு தகுந்த பாடம் புகட்டுவீர்களா? இதுக்கு மக்களுடைய சார்பா, நம்முடைய இளைஞர்கள் சார்பா, படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தில் வெள்ளை அறிக்கை கேட்டேன். நீங்க எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எத்தனை லட்சம் முதலீட்டு ஈர்க்கிட்டீங்க, எவ்வளவு தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, இப்பொழுது எந்தெந்த தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எந்தெந்த தொழில் இன்றைக்கு அது தொடங்கப்பட்டிருக்கு கேட்டா அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறார். எது? வெள்ளை பேப்பர் எடுத்து இப்படி காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை. எங்களுக்கு பேச தெரியாதா? திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுக்கு டாடா காட்டிடுவாங்க. 2026 டாடா காட்டிடுவாங்க. ஆக ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் படித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்குது என்று கேட்டா இதுதான் வெள்ளை அறிக்கை என்று கிண்டலா பேசுறீங்க. ஆமா, உண்மைதான். ஏன்னா ஒண்ணுமே செய்யல, அதனால வெற்றி பேப்பரை காட்டிட்டீங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் 5 முறை வெளிநாடு போயிருக்கிறார். 5 முறை வெளிநாடு போயிருக்கிறார். இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஸ்பெயின் என்று கருதுகிறேன், அந்த நாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு இருக்குன்னு இங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பேட்டி கொடுத்துட்டு வெளிநாடு போனார். சரி, எல்லாம் சந்தோஷமா இருந்தான். பரவாயில்ல, முதலமைச்சர் வெளிநாடு போறாரு, புதிய தொழில் முதலீட்டு இருப்பாரு, நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்ம சந்தோஷமா இருந்தோம். ஆனா அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதுக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. சைக்கிள் ஓட்டுல பார்த்தோம்ல, சைக்கிள் ஓட்டுறதுக்காக நீங்க வெளிநாடு போகணும். இங்கேயா ஈசிஆர் ரோட்ல ஓட்டு நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க. இந்த சைக்கிள் ஓட்டுற காட்சி பார்க்கறதுக்கு மக்கள் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் யார், அவ கொஞ்சம் தள்ளாதீங்கப்பா, அப்படி நெல்லுங்க, தள்ளாதீங்க, எதுக்கு தள்ளுறீங்க? இங்க இருக்கிற அமைச்சர் யாருன்னு தெரியுமில்ல? கரூர் மாவட்ட முன்னாள் அமைச்சர் திமுக செந்தில் பாலாஜி. அவருக்கு ஒரு பேர் 10 ரூபாய் இருக்குது. 10 ரூபாய் பாலாஜி, தெளிவா தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த 10 ரூபாய் பாலாஜி இந்த மாவட்டத்தில் பூந்துக்கிட்டு அலாசிட்டு இருக்கார். தேர்தல் வரும்,
நாங்க கொள்ளையடித்த பணத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொடுப்போம், ஓட்டை வாங்கி ஜெயிச்சிரும், மீண்டும் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்புன்னு திட்டம் போட்டிருக்காரு. அந்த திட்டத்துக்கு யாரும் விலை போயிடாதீங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக்க, தங்கத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க, ஆனா ஒரிஜினல் தங்கம் கொடுக்க மாட்டார்.